ஓம் சாந்தி. முரளி தேதி 5/10/2025, ரிவைஸ் 3/3/2007 அன்று அவைத்த பாரதக்குரிய மகா வாக்கியங்கள். முரளின் தலைப்பு பரமாத்ம சேர்க்கையில் ஞானத்தின் வண்ணம், குணங்கள் மற்றும் சக்திகளின் வண்ணங்களை பூசுவதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவது ஆகும். பாபா ஹோலிக்காக மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அப்போ உண்மையான ஹோலி கொண்டாடுறதுன்னா பாபா என்ன அர்த்தம் சொல்கிறாரு? பாபாவினுடைய சேர்க்கையில் அவருடைய ஞானத்தின் குணங்கள் மற்றும் சக்திகளினுடைய வண்ணங்களை பூசிக்கொள்வது தான் உண்மையான ஹோலி கொண்டாடுறது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்று பாப்தாதா தம்முடைய மிக மிக அதிர்ஷ்டசாலிகளான மிக மிக புனிதமான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். உலகத்தினரோ எந்த ஒரு பண்டிகையும் வெறுமனே கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் கொண்டாடுவதென்றால் அப்படி ஆவது. நீங்கள் ஹோலியாக, அதாவது பவித்திர ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அனைவரும் எத்தகைய ஆத்மாக்கள்? ஹோலி, அதாவது மகான் பவித்திர ஆத்மாக்கள். உலக மனிதர்களோ சரீரத்தில் ஸ்தூல வண்ணங்களால் பூசுகின்றனர். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாவை எந்த வண்ணத்தில் பூசியிருக்கின்றீர்கள்? அனைத்திலும் நல்லதிலும் நல்ல வண்ணம் எது? அழியாத வண்ணம் எது? நீங்கள் அனைவரும் பரமாத்மா சேர்க்கையின் வண்ணத்தை ஆத்மாவுக்கு பூசி இருக்கின்றீர்கள். அதன் மூலம் ஆத்மா பவித்ரதாவின் வண்ணத்தில் பூசப்பட்டு இருக்கின்றது. இந்த பரமாத்மா சேர்க்கையினுடைய வண்ணம் எவ்வளோ உயர்ந்ததாக மற்றும் சகஜமாக இருக்கின்றது. அதனால் பரமாத்மா வண்ணத்தினுடைய மகத்துவம் இப்பொழுது கடைசியில் கூட சத்சங்கத்தின் மகத்துவம் இருக்கின்றார் பாபா. சத் சங்கம் என்பதனுடைய அர்த்தமே என்ன? பரமாத்மா சேர்க்கையில் இருப்பது, பாபானுடைய சேர்க்கையில் இருப்பது. இதுக்கு பேர் தான் பாபா என்ன சொல்லணும்? சத் சங்கம், சத்தியமான சங்கம். இந்த அழியாத சேர்க்கையினுடைய வண்ணம் பிடித்திருக்கின்றது இல்லையா? உலகத்தவர் எவ்வளோ முயற்சி செய்கின்றனர். பரமாத்மா சேர்க்கையோ விடுங்கள், வெறுமனே நினைவு செய்வதிலும் கூட எவ்வளோ முயற்சி செய்கின்றனர். ஆனால் ஆத்மாக்கள் நீங்கள் பாபாவை அறிந்து கொண்டு விட்டீர்கள். உளமாற சொன்னீர்கள், மேரா பாபா. பாபா சொன்னார், மேரே பச்சே. மற்றும் வண்ணம் பூசப்பட்டு விட்டது. பாபா எந்த வண்ணத்தை பூசினார்? ஞானத்தினுடைய வண்ணத்தை பூசினார், குணங்களின் வண்ணத்தை பூசினார், சக்திகளின் வண்ணத்தை பூசினார். அந்த வண்ணத்தினால் நீங்களோ தேவதைகளாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது கலியுக கடைசி வரையிலும் கூட உங்களுடைய பவித்திர சித்திரங்கள் தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகின்றன. பவித்திர ஆத்மாக்களாக அநேகர் ஆகின்றார்கள், மகான் ஆத்மாக்களாக அநேகர் ஆகின்றார்கள், தர்ம ஆத்மாக்களாக அநேகர் ஆகின்றார்கள். ஆனால் உங்களுடைய பவித்திர தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் ஆத்மாவும் பவித்திரமாக ஆகின்றது, மற்றும் ஆத்மாவோடு கூடவே சரீரமும் பவித்திரமாக ஆகின்றது. இவ்வளோ சிரேஷ்ட பவித்திரமாக எப்படி ஆனீர்கள்? வெறுமனே செயற்கையின் வண்ணத்தால் நீங்கள் அனைவரும் பெருமிதத்துடன் சொல்கின்றீர்கள். யாராவது குழந்தைகளாகி உங்களிடம் கேட்கிறார்கள், பரமாத்மா எங்கே வசிக்கின்றார் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கவே செய்கிறார். ஆனால் இப்பொழுது சங்கமுகத்தில் பரமாத்மா உங்களோடு எங்கே இருக்கின்றார் என கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உள்ளத்தில் பாபா இருக்கிறார் என்று சொல்வீர்கள். நீங்கள் பாபாவினுடைய உள்ளத்தில் இருக்கின்றீர்கள். யார் இருக்கின்றார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பெருமிதத்தோடு சொல்கின்றீர்கள், பரமாத்மா என்னுடைய உள்ளத்தை தவிர வேறு எதுவும் பிடிக்காது அவருக்கு. பரமாத்மாவுக்கு என்னுடைய உள்ளத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் பிடிக்காது என்று பெருமிதத்தோடு சொல்கின்றீர்கள். ஏன்னா இணைந்தே இருக்கின்றீர்கள் இல்லையா? அநேக குழந்தைகள் இணைந்திருப்பதாக சொன்னாலும் கூட சதா பாபாவினுடைய கம்பெனியினுடைய லாபத்தை எடுத்துக்கொள்வது இல்லை. கம்பெனியனாகவோ ஆக்கி கொண்டீர்கள் பக்கா? பாபா கேட்குறார். மேரா பாபா என சொன்னால் கம்பெனியனாகவோ ஆக்கி விட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு நேரமும் கம்பெனியின் அனுபவம் செய்ய வேண்டும். இதில் வித்தியாசம் விடுகிறது. இதில் பாப்தாதா பார்க்கிறார், நம்பர்வார் லாபத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். காரணம் என்ன? நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள்.
பாப்தாதா பார்த்தார், ஆன்மீக உரையாடலில் கேட்கவும் செய்கிறார். குழந்தைகள் என்ன சொல்கின்றார்கள்? பாபா, நான் என்ன செய்வது? என்னுடைய சமஸ்காரமே அது போல தான் இருக்குது பாபா. பாபா கேட்குறாரு, இது என்ன உங்களுடையதா? என்னுடைய சமஸ்காரம் என்று சொல்கின்றீர்கள், இவ்வாறு சொல்வது சரியா? என்னுடைய பழைய சமஸ்காரம், என்னுடைய நேச்சர், இது சரியா? பழைய சமஸ்காரத்தை என்னுடையதுன்னு சொல்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு பாபா கேட்குறார். எப்பொழுது மர்ஜீவா ஆகிவிட்டீர்களோ, இப்பொழுது உங்களுடைய சர்நேம் என்ன? பழைய ஜென்மத்தினுடைய சர்நேமா அல்லது பிகேயின் சர்நேமா? தன்னுடைய சர்நேம் என்று எதை எழுதுகின்றீர்கள்? பிகேவா அல்லது இன்னார் இன்னார் என்றா? ஏன்னா எப்போ நம்ம மறுபிறவி எடுத்துட்டோமோ அப்போ போன பிறவினுடைய தந்தையினுடைய அந்த இனிஷியல் போட மாட்டோம் இல்லையா? சரணேம் நம்ம போட மாட்டோம் இல்லையா? அதே போல் போன ஜென்மத்தில் நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம். எப்போ நம்ம அடுத்த பிறவி எடுத்துட்டோமோ அப்போ போன பிறவினுடைய சொத்துக்கள்லாம் என்னுடைய நம்ம சொல்லுவோமா? இல்லை இல்லையா? அந்த மாதிரி பாபா கேட்குறாரு. மர்ஜீவா ஆகிவிட்டீர்கள் என்றால் பழைய சமஸ்காரம் எப்படி என்னுடைய சமஸ்காரமாகும்? இந்த பழையதோ வேறொருவருடைய சமஸ்காரமாகின்றது, என்னுடையது இல்லை இல்லையா? அப்பொழுது இந்த ஹோலியில் எதையாவது எரிப்பீர்கள் இல்லையா? ஹோலி எரிக்கவும் செய்கின்றார்கள் மற்றும் வண்ணங்களையும் பூசுகின்றார்கள். ஆக நீங்கள் அனைவரும் இந்த ஹோலியில் எதை எரிக்கப் போகின்றீர்கள்? என்னுடைய சமஸ்காரம் என்பதை உங்கள் பிராமண வாழ்க்கையினுடைய அகராதியிலிருந்து நீங்கள் எடுத்துடுங்கன்றார் பாபா. ஆக இப்பொழுது ஒருபொழுது இதை கனவில் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்பொழுதோ எது பாபாவினுடைய சமஸ்காரமோ அது உங்கள் சமஸ்காரம். அனைவரும் சொல்கின்றீர்களே, எங்கள் லட்சியம் பாப் சமான் ஆக வேண்டும் என்பதுதான் என்று. அப்படியானால் மனதில் ஜட சங்கல்பத்தின் இந்த உறுதிமொழியை தனக்குத்தானே எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்களா? தவறுதலாக கூட எனது என்று நீங்கள் சொல்லக்கூடாதுன்றார் பாபா. பழைய சமஸ்காரத்தை எனது எனது என சொல்கின்றீர்கள். அப்போ இந்த பழைய சமஸ்காரம் அந்த லாபத்தை எடுத்துக்கொள்கின்றன. எப்போ நம்ம அதை என்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அது லாபத்தை எடுத்துக்கொள்கிறது. எப்பொழுது என்னுடையவை என சொல்கின்றீர்களோ அப்பொழுது அவை உட்கார்ந்து கொள்கின்றன, வெளியேறுவது இல்லை. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய சுய ராஜ அதிகாரி, ராஜா குழந்தை, அடிமை குழந்தை அல்ல, ராஜா குழந்தை, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய எந்த ரூபத்தை பார்க்கின்றீர்கள்? நீங்கள் ராஜ அதிகாரி இல்லையா? இதைத்தான் பார்க்கின்றீர்கள் இல்லையா? அடிமை ஆத்மாக்களை நீங்கள் அனைவரும் அதிகாரி ஆக்கக்கூடியவர்கள் தான் இல்லையா? ஆத்மாக்கள் மீது இரக்க மனம் உள்ளவராகி அடிமையிலிருந்து அவர்களையும் அதிகாரியாக ஆக்கக்கூடியவர்கள் நீங்கள் அனைவரும் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? பாப்தாதாவுக்கும் குஷி, அனைவரும் அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருக்கும் பிறவி எடுத்ததுமே மனம் என்ற விமானத்தை பரிசாக கொடுத்து விட்டார். ஆக அனைவரிடமும் மனம் என்ற விமானம் இருக்கா? விமானத்தில் பெட்ரோல் சரியாக இருக்கா? இறக்கை சரியாக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஆதாரம் சரியாக இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார். செக் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்படிப்பட்ட விமானம் இது 3 உலகங்களுக்கும் ஒரு வினாடியில் செல்லக்கூடியது. தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தின் 2 இறக்கைகளும் யதார்த்தமாக உள்ளன என்றால் ஒரு வினாடியில் ஸ்டார்ட் ஆக முடிகின்றார் பாபா. எந்த 2 இறக்கைகள் சொல்கிறார் பாபா? ஒன்று தைரியம், இன்னொன்று ஊக்கம் உற்சாகம். 2 இறக்கைகள். இது யதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வினாடியில் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸ்டார்ட் செய்வதற்கான சாவி எது? மேரா பாபா. மேரா பாபா என சொல்வீர்களானால் மனம் எங்கே சென்று சேர விரும்புகின்றதோ அங்கே சென்று சேர முடியும். 2 இறக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். தைரியத்தை ஒருபோது நீங்கள் விடக்கூடாது. ஏன்? பாப்தாதாவினுடைய உறுதிமொழி வரதானம், உங்கள் தைரியத்தின் 1 அடி மற்றும் 1000 அடி உதவி பாபாவினுடையது. நீங்கள் 1 அடி தைரியமாக எடுத்து வைங்க, 1000 அடி உதவிக்கான உதவியினுடையது பாபாவினுடையதுன்றார் பாபா. 1000 அடி பாபா உதவி செய்வார். எத்தகைய கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் சரி, தைரியத்தை ஒருபொழுது நீங்கள் இழக்காதீர்கள். காரணம், சர்வசக்திவான் பாபா உதவியாளராக இருக்கின்றார்.
இணைந்தே இருக்கின்றார், சதா ஆஜராகி இருக்கின்றார். நீங்கள் தைரியமாக சர்வசக்திவான் இணைந்த பாபாவின் மீது அதிகாரம் வையுங்க மற்றும் திடமாக இருங்கள். நடந்தே ஆக வேண்டும். பாபா என்னுடையவர், நான் பாபாவினுடையவன். இந்த தைரியத்தை நீங்கள் மறக்காதீங்க. அப்பொழுது என்னவாகும்? எப்படி செய்வேன் என்ற சங்கல்பம் எழுகிறதே, அந்த எப்படி என்ற சொல் மாறி இப்படி என்று ஆகிவிடும். எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்பது இல்லை, இப்படி நடந்தே தீரும். யோசிக்கின்றீர்கள், செய்யத்தான் செய்கிறோம், நடக்கும், நடக்கவோ வேண்டும். பாபாவோ உதவி செய்வார், நடந்தே தீரும். பாபா கட்டுண்டு இருக்கின்றார். திட நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக ரூபத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுகின்றீர்கள். பாபாவின் மீது உரிமை வைக்கின்றீர்கள், ஆனால் ரூபத்தை மாற்றி விடுகின்றீர்கள். பாபா நீங்களோ உதவி செய்கின்றீர்கள் இல்லையா, நீங்களோ கட்டுப்பட்டு இருக்கின்றீர்கள் இல்லையா, இப்படி இல்லையா இல்லையா என்ற சொல்ல பயன்படுத்துகிறீங்க. நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றார் பாபா. எங்கே நிச்சயம் இருக்கோ, நிச்சய புத்தி இருக்கோ, அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறப்பு எடுத்ததுமே வெற்றி திலகத்தை நெற்றியில் இட்டிருக்கின்றார். திடத்தன்மையை உங்களுடைய தீவிர புருஷார்த்தத்தின் சாவியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். திடத்தன்மையை உங்களுடைய தீவிர முயற்சியினுடைய சாவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிளான்கள் மிக நன்றாகவே உருவாக்குகின்றீர்கள். பாப்தாதா ஆன்மீக உரையாடலை கேட்கும் பொழுது மிகவும் தைரியத்தின் ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள். பிளான்களும் மிகப்பெரிய சக்திசாலியாக உருவாக்குகின்றீர்கள். ஆனால் பிளானை நடைமுறைப்படுத்தும் பொழுது தெளிவான புத்தி உள்ளவராகி நீங்கள் செய்வது இல்லை. அதாவது எண்ணத்தில் கலப்படமாகி விடுகிறது. செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், ஆகத்தான் வேண்டும். இப்படி சுய நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் இருக்கின்றீர்கள். அதாவது வீணான எண்ணங்களை கலப்படம் செய்து விடுகின்றீர்கள். இப்பொழுது சமயத்தின் பிரமாணம் தெளிவான புத்தி உள்ளவராகி சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வாங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வாங்கன்றார் பாபா. ஒரு சிறிதும் பலகீனமான சங்கல்பங்களை வெளிப்படுத்தாதீர்கள், ஸ்மிருதி வையுங்க. இப்பொழுது ஒரு தடவை மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை, அதாவது புதுசாக எதுவும் நீங்கள் செய்யலை, அநேக தடவை செய்துள்ளதை தான் இப்பொழுது ரிப்பீட் செய்து கொண்டிருக்கின்றேன். நினைவு செய்யுங்க, எத்தனை தடவை கல்பமாக வெற்றியாளர் ஆகியிருக்கின்றோம். அநேக தடவை வெற்றியாளர் நாம். வெற்றி என்பது அநேக சங்கல்பங்களினுடைய பிறப்புரிமையாகும். இந்த உரிமையின் மூலம் நிச்சய புத்தி உள்ளவராகி உறுதித்தன்மையின் சாவியை போடுங்க. வெற்றி பிராமண ஆத்மாக்களாகி உங்களை தவிர வேறு எங்கே போயிடும்ன்றார் பாபா. வெற்றி பிராமண ஆத்மாக்களாகி உங்களுடைய பிறப்புரிமையாக கழுத்தினுடைய மாலையாக இருக்குது. நஷா உள்ளது இல்லையா, ஆகுமா ஆகாதா என்பதெல்லாம் ஆகியே தீரும். அந்த அளவு நிச்சய புத்தி உள்ளவராகி ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அத்தகைய நிச்சய புத்தி ஆத்மாக்கள் இதே நஷா வையுங்கள், வெற்றி நிச்சயம். இதே நஷா வையுங்கள், வெற்றியாளராகவோ இருந்தோம், இருக்கின்றோம், இருப்போம். ஆக அத்தகைய ஹோலி இல்லையா நீங்கள்? ஹோலியஸ்டாகவோ இருக்கவே செய்கின்றீர்கள். ஆக ஞானத்தின் வண்ணத்தினுடைய ஹோலியை பாப்தாதாவுடன் விளையாடிவிட்டீர்கள். இப்போது இன்னும் என்ன விளையாடுவீர்கள் என்று பாபா கேட்கிறார். பாப்தாதா பார்த்தார். பெரும்பாலும் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் மிக நன்றாக உள்ளது. இதை செய்வோம், அதை செய்வோம், இது ஆகிடும். பாப்தாதாவும் மிகவும் குஷி அடிக்கிறார். இந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார். பாபாவும் குஷி அடிக்கிறார். ஆனால் இந்த ஊக்கம் உற்சாகம் சதா வெளிப்படையாக இருக்கணும். சில நேரம் உள்ளடங்கி விடுகிறது, சில நேரம் வெளிப்படுகிறது. உள்ளடங்கி இருக்கக்கூடாது, வெளிப்படையாகவே இருக்க வேண்டும். ஏன்னா முழு சங்கமே உங்கள் உற்சவம்தான். அவர்களோ எப்பொழுதாவது தான் உற்சவம் கொண்டாடுகின்றார்கள். அதிக சமயம் டென்ஷனிலேயே இருக்கின்றனர் இல்லையா? அதனால் உற்சாகத்தில் ஆடுவோம், பாடுவோம், உண்போம். அப்பொழுது மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆனால் உங்களிடமோ ஒவ்வொரு வினாடியும் ஆடுவதும் பாடுவதும் இருக்கவே செய்கிறது. நீங்கள் சதா மனதுக்குள் குஷியில் நடனமாடி கொண்டு இருக்கின்றீர்கள் இல்லையா? அல்லது அப்படி இல்லையா? நடனம் ஆடுகிறீர்கள், குஷியில் நடனமாட வருகிறதா? நடனமாட வருகிறதா அப்படின்னு பாபா கேட்கிறார். யாருக்கு வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நடனமாட வருகிறது, நல்லது. வருகிறது என்றால் வாழ்த்துக்கள். ஆக சதா நடனமாடி கொண்டு இருக்கின்றீர்களா அல்லது எப்பொழுதாவதா? பாப்தாதா இந்த ஆண்டுக்கான வீட்டு பாடம் கொடுத்திருந்தார். 2 வார்த்தைகளை ஒருபோது யோசிக்கக்கூடாது. அது என்ன வார்த்தைகள்? ஒன்று சம்டைம், இன்னொன்று சம்திங். பாபா சம்டைம் இப்படி ஆகிடுது, இந்த சம்திங் இப்படி, இதனால தான் இப்படி,
இந்த மாதிரி சில நேரத்தில் சில விஷயங்கள் பாபா அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, சம்டைம் சம்திங். அது என்ன, இப்போ சம்டைம் உள்ளதா, சம்டைம் சம்திங், இது வந்து முடிந்து போக வேண்டும். இந்த நடனமாடுவதில் களைப்படைவதற்கான விஷயமே கிடையாது. படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்தாலும் சரி, காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, அமர்ந்திருந்தாலும் சரி, குஷி நடனமோ ஆட முடியும். மேலும் பாபாவின் பிராப்திகளின் பாடலையும் நீங்கள் பாட முடியும். பாடலும் கூட வருகின்றது இல்லையா? இந்த பாடலை பாடவோ அனைவருக்கும் வருகின்றது இல்லையாவா? வாயின் பாடலோ சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. ஆனால் பாபாவின் பிராப்திகளின், பாபாவின் குணங்களின் பாடலோ அனைவருக்கும் வரும் இல்லையா? ஆக ஒவ்வொரு நாளும் உற்சவம், ஒவ்வொரு சமயமும் உற்சவம் மற்றும் சதா நடனமாடுங்கள், பாடுங்கள். மற்றபடி வேறு வேலை எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றார் பாபா. வேறு எந்த வேலையும் கொடுக்கல. இந்த 2 வேலை தான் இல்லையா? ஆடுங்கள், பாடுங்கள், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள். ஆடுங்கள், பாடுங்கள், அவ்வளோதான். நல்லது. ஹோலியோ கொண்டாடி விட்டீர்கள் இல்லையா? இப்போது வண்ணங்களின் ஹோலியும் கொண்டாடுவீர்களா? நல்லது. உங்களைத்தான் பக்தர்கள் காப்பி செய்வார்கள் இல்லையா? நீங்கள் பகவானோடு ஹோலி கொண்டாடுகின்றீர்கள் என்றால் பக்தர்களும் தேவதைகளாகிய உங்களில் யாருடனாவது விளையாடி கொண்டே இருக்கின்றார்கள் என்று அநேக குழந்தைகளின் இமெயில்களும் கூட வந்துள்ளன. என்னென்ன சாதனங்கள் உண்டோ அவற்றின் மூலமாக ஹோலியின் வாழ்த்துக்களை அனுப்பியுள்ளனர். பாப்தாதாவிடமோ அனைவரும் சங்கல்பம் செய்கின்றார்கள் இல்லையா? அப்போதே வந்து சேர்ந்து விடுகிறது. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் பல கோடி மடங்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகள் பதிலுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் பெயர் சகிதம் விசேஷமாக பாபா வாழ்த்துக்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லி பாப்தாதா வந்து வாழ்த்துக்களை கொடுக்குறேன்றார் பாபா. எப்பொழுது சந்தேசி செல்கிறார் இல்லையா, அப்போது ஒவ்வொருவரும் அவரவர் தரப்பின் நினைவுகளை கொடுக்கின்றார்கள். யாரெல்லாம் கொடுக்கவும் இல்லையோ அவர்களுக்கும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. இதுதான் பரமாத்மாவினுடைய விசேஷத்தாண்டார் பாபா. இந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அன்பானதாக இருக்கின்றது. கிராமத்தில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நகரங்களில் இருந்தாலும் சரி, கிராமத்தவர்களுக்கு நினைவு சாதனம் இல்லாமல் இருந்தாலும் பாபாவிடம் வந்து சேர்ந்துள்ளன. ஏன்னா பாபாவோட ஆன்மீக சாதனங்களும் அநேகம் உள்ளன இல்லையா? நல்லது. இன்றைய உலகில் டாக்டர்கள் சொல்கின்றனர், மருந்துகளை விடுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆக பாப்தாதாவும் சொல்கிறாரு, யுத்தம் செய்வதை விட்டு விடுங்கள், கடின உழைப்பை விட்டு விடுங்கள். நாள் முழுவதிலும் 5 நிமிடம் மனதினுடைய எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றார் பாபா. என்ன எக்ஸசைஸ் பாபா செய்ய சொல்கிறாரு? 1 நிமிடத்தில் நிராகாரி, 1 நிமிடத்தில் ஆக்காரி, ஒரு சில நிமிடத்தில் அனைத்து விதமான சேவாதாரி. இந்த மனதின் 5 நிமிட எக்ஸசைஸ் நாள் முழுவதிலும் பல்வேறு நேரங்களில் செய்யுங்கள். அப்பொழுது சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மதுவன் தான் அஸ்திவாரம். மதுவனத்தின் வைப்ரேஷன் நாலாபுறமும் விரும்பாமலே கூட சென்று சேர்ந்து விடுகிறது. மதுபன் என்ன செய்கிறதோ அந்த வைப்ரேஷன் தானாகவே மற்றும் சகஜமாகவே பரவிவிடும். முதலில் மதுபன் நிவாசிகள் வீண் எண்ணங்களை நிறுத்த வேண்டும். வீணானவை முடிந்து போக வேண்டும். சங்கல்பம் செய்வதையோ நிறுத்திவிடுங்கள் என்று பாப்தாதா சொல்லலை. வீணான சங்கல்பங்கள் முடிந்துவிட வேண்டும். மதுபன் வாசிகளிடம் தைரியம் உள்ளது. எதை விரும்புகின்றார்களோ அதை அவர்கள் செய்ய முடியும், செய்விக்க முடியும். பிரம்மா பாபா கடைசியில் என்ன வரதானம் கொடுத்தாரோ, என்ன வரதானம் பாபா கொடுத்தாங்க? நிர்விகாரி, நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இந்த பிரம்மா பாபாவினுடைய கடைசி வரதானம் ஒரு மிகப்பெரிய பரிசாக குழந்தைகளிடம் இருந்துவிட்டது. ஆக இப்பொழுதே ஒரு வினாடியில் பிரம்மா பாபாவின் பரிசை மனதால் ஸ்வீகாரம் செய்ய முடியுமா? திட சங்கல்பம் செய்ய முடியுமா? பாபாவுடைய பரிசு சதா நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ஆதி தேவருடைய பரிசு குறைந்தது அல்ல. பிரம்மா கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவருடைய பரிசு குறைந்தது கிடையாது. ஆக அவரவர் முயற்சியின் பிரமாணம் சங்கல்பம் செய்யுங்க. இன்றைய நாள் ஹோலி, அதாவது எது முடிந்து விட்டதோ ஹோலி முடிந்து போனது. ஆனால் இப்பொழுதிருந்து பரிசு அடிக்கடி வெளிப்படுத்தி பாபாவின் சேவைக்கான ரிட்டன் கொடுப்போம். பாருங்கள், பிரம்மா பாபா கடைசி நேரம் வரை சேவை செய்தார். இது பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள் மீதிருந்த அன்பு, சேவை மீதிருந்த
அன்பினுடைய அடையாளம். ஆக பிரம்மா பாபாவுக்கு பிரதிபலன் கொடுப்பது என்றால் அடிக்கடி வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பரிசை ரிவைஸ் செய்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். எனவே அனைவரும் தங்கள் மனதில் பிரம்மா பாபாவிடம் அன்பின் ரிட்டனில் திட சங்கல்பம் செய்யுங்க. இதுதான் பிரம்மா பாபாவின் அன்பின் பரிசுக்கு ரிட்டன் ஆகும். நல்லது. வரதானம்: அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் மறக்கக்கூடிய சதா ஆத்ம உணர்வு உள்ளவர் ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? சதா ஆத்ம உணர்வு உள்ளவர் ஆகுக. அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் மறக்க வேண்டும். அப்படி மறக்கக்கூடிய சதா ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுக. விளக்கம்: கர்மத்தில், வார்த்தையில், தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் அன்பு மற்றும் ஸ்மிருதியில் ஸ்திதியில் மூழ்கி இருப்பீர்களானால் அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வு உடையவராக ஆகிவிடுவீர்கள். அன்புதான் பாபாவின் சமீப சம்பந்தத்தில் கொண்டு வரும் சர்வஸ்வ தியாகியாக ஆக்கிவிடும். இந்த அன்பின் விசேஷத்தன்மையினால் அல்லது லவ்லீன் ஸ்திதியில் இருப்பதன் மூலம்தான் சர்வ ஆத்மாக்களினுடைய பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை எழுப்ப முடியும். இந்த அன்புதான் லாக்கிற்கான சாவியாகும், அதாவது அதிர்ஷ்டத்தின் பூட்டு சாவியாகும். இதன் மூலம் எத்தகைய துர்பாக்கியசாலி ஆத்மாக்களையும் நீங்கள் பாக்கியசாலிகளாக ஆக்க முடியும். ஸ்லோகன்: சுய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்வீர்களானால் உலக மாற்றம் தானாகவே ஆகிவிடும். சுய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்வீர்களானால் உலக மாற்றம் தானாகவே ஆகிவிடும். அவைக்த சமிஞை: மனம் சக்தியினுடைய கண்ணாடி, பேச்சு மற்றும் கர்மம். அஞ்ஞானி ஆத்மாக்களாயினும் சரி, ஞானி ஆத்மாக்களாயினும் சரி, இருவரின் சம்பந்தம் தொடர்பில் பேச்சு மற்றும் கர்மம் சுப பாவனை, சுப விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள். யாருடைய மனம் சக்திசாலியாக சுபமானதாக இருக்குமோ அவருடைய பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே சக்திசாலியாக சுத்தமானதாக இருக்கும், சுப பாவனையுடன் கூடியதாக இருக்கும். மனம் சக்திசாலி என்றால் நினைவினுடைய சக்தி சிரேஷ்டமானதாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், சகஜ யோகியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.